அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் கொஸ்டின். யூசிங் the Rolle's theorem, determine the value of x at which the tangent is parallel to the x-axis for the following functions. First subdivision f of x is x square minus x is belongs to 0 to 1 closed interval. Second, f of x is equal to x square minus 2x by x plus 2, x is belongs to closed interval minus 1 comma 6. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் f of x is equal to root x minus x by 3, x is belongs to closed interval 0,9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ரோல்ஸ் தியரம்னா கண்டினியூஸ், க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். அடுத்து மூணாவது என்னது? எஃப் ஆஃப் ஏ is equal to எஃப் ஆஃப் பியாக இருக்கணும். நாலாவது வந்து எஃப் டேஸ் ஆஃப் சி is equal to 0ன்னு போட்டுட்டா சி இஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் ஏ கம்மா பி, ஓப்பன் இன்டர்வல்னு வரணும். இதான் ரூல்ஸ். இதில் ரோல்ஸ் தியரமே ஒரு கண்டினியூஸ் கர்வு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஏங்கிறது பிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா, இது ஒரு ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டால் இப்படி ஒரு கண்டினியூஸாக ஒரு கர்வ் போகும், இது டிஃப்ரென்ஷியலாக போகும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஏ கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள் எல்லாம் போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சியை கண்டுபிடிப்பேன். அந்த சியில் போகக்கூடிய டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0, f dash of x இல்லாது c is between a and b தானே, f dash of x is equal to 0. f dash of x அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0ன்னு போட்டால் தட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதில் ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா f dash of c f dash of x is equal to என்ன போட்டுக்கலாம்னா 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of x is equal to x square minus x, x is belongs to 0 to 1. 0 to 1 என்ன கொடுத்துருக்காங்க? கண்டினியூஸ் எல்லாம் எழுதணும்னா ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வேல்யூ டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். கிவன் டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டலாம்னா 0ன்னு போட்டலாம். சரிங்களா? அதான் இந்த ஃபோர்த் கண்டிஷன் இருக்கும்ல, எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்ல. ரோல்ஸ் தியரம்னாலே த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரோல்ஸ் தியரம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சின்னு போட்டிருப்போம், இந்த சி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு போட்டிருப்போம். அப்போ இங்கே 0 இங்கே 1. சரிங்களா? இது கடையில் இருக்கணும் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். அப்போ எஃப் டேஷ் என்ன வரும்? எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது கிவன். டேஞ்சன்ட் லைன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சின்னு சொன்னால் dy by dx ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் 0. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2x மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு என்ன வரும்? 1. அப்போ 2x ஈக்குவல் டு 1ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது கீழே கொண்டு போனீங்கன்னா 1/2. அப்போ 1/2 பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் தானே. 0க்கு 1க்கு இடையில தானே 1/2 இருக்கும். அப்போ 0க்கு 1க்கு இடையில 1/2 இருக்குது. அப்போ மைனஸ் 1/2 இஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 0,1. சரிங்களா? அதுதான் கேட்டிருக்கேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 1,6. அதே மாதிரி தான் த கிவன் டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். கிவன் த டேஞ்சன்ட் is parallel to x axis அப்படின்னு கொடுத்துட்டா என்ன எழுதிடலாம்? f dash of x is equal to 0ன்னு எழுதிக்கலாம். f dash of x is equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பை யூஸிங் ரோல்ஸ் தியரம்னு சொல்லிட்டாங்க. ரோல்ஸ் தியரத்தில் என்ன தான்? f dash of c is equal to 0 தான். சரிங்களா? அப்போ f dash of x is equal to 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0ன்னு போட்டால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அது இது கடையில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. சரிங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u பை v மெத்தடில் இருக்குது. மேலே நியூமரேட்டர் u, கிலோமீட்டரில் வின்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் u பை v. u பை v இப்படி இருந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் u பை வின்னா என்ன ஃபார்முலானா udv மைனஸ் v ஸ்கொயர் vdu மைனஸ் udv அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது.
டிஎக்ஸ் கூட வேண்டாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ பை வின்னா என்ன ஃபார்முலா? வி ஸ்கொயர் விடியூ மைனஸ் யூடிவி. அதை விஏ ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் வி போட்டு டி யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூ அப்படியே வச்சுக்கிட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ பை வி பின்னத்தில் இருந்துன்னா வி ஸ்கொயர் விடியூ மைனஸ் யூடிவி. அப்போ இதுக்கு நியூமரேட்டர் இது யூன்னு வச்சுங்க, இதை வின்னு வச்சுங்க. அப்போ வி ஸ்கொயர் இதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வி ஸ்கொயர் அப்படின்னா இதை தான் ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் வி அப்படி போடணும். வி அப்படி போடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூனா இதுதான் யூ. சரிங்களா? இதுதான் யூ, இதுதான் யூ. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் 1. அப்போ மைனஸ் 2. அடுத்து மைனஸ் யூவை அப்படி வச்சுக்கணும். யூவை அப்படி எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. யூவை அப்படி எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இது 0 ஆயிரும். அப்போ 1 மட்டும்தான். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் சாதாரண மல்டிப்ளை பண்ணோம்ல. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x இதை வச்சுக்கிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 4x மைனஸ் 4. இது ஃபஸ்ட்டு. மைனஸ் செகண்டுக்கு x ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4x மைனஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2x. சரிங்களா? ப்ளஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எது கேன்சல் ஆயிரும்? ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? கிவன். ஏன்னா டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ 0ன்னு போட்டால் இதை 0ன்னு போடுறேன். போட்டுவிட்டால் இந்த இது அப்படி தான் இருக்கும். அதாவது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த கேன்சல் ஆனதை விட்டு எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். அப்போ இதை கிராஸ் பண்ண என்ன வரும்? 0 இன்ட்டு என்ன ஆயிரும்? கிராஸ் ஆயிரும். 0 ஈக்குவல் டு இது ரெண்டு சிம்ப்ளை பண்ணிடுங்க. 2x ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இதில் ஏங்கிறது என்ன இருக்குது? இதை ஏ, இது பி, இது சி. இங்கே ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும், பி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கணும், சி ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 4, சி ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்கா? இதை இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, இந்த ஃபார்முலாவில் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. அந்த ஏங்கிற இடத்துல பிங்கிற இடத்துல சிங்கிற இடத்துல வேல்யூ போட்டிருக்கேன். அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 16 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 32 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம்னா 16 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? வெளியில் ரூட்டை விட்டு வெளியே இருந்தால் 4 ரூட் 2ன்னு எழுதலாம். 4 ரூட் 2 டிவைடட் பை 2. புரியுங்களா? இது 16 2 32. 16 ரூட்டை விட்டு வெளியே இருந்து 2 மட்டும் உள்ளே இருக்கும். அப்போ 4 ரூட் 2 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன எடுப்பீங்க? இல்லை 2 மட்டும் காமனாக எடுத்தாங்க. இல்லை 2 தனித்தனியாக பிரிச்சுருங்க. இப்போ மைனஸ் 4/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2 டிவைடட் பை 2. இது பை இது பை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இல்லை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். மைனஸ் 4/2 அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2/2. இதை அடிச்சிட்டா 2 வரும். இதையும் அடிச்சிட்டா 2 வரும். அப்போ என்ன இருக்குது? மைனஸ் 2 இங்கே
ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2ன்னு வந்திருக்கு. இதில் 2 வேல்யூ இருக்குது. எக்ஸுக்கு வேல்யூ 2 இருக்குது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸில் ஒன்று எழுதணும், மைனஸில் ஒன்று எழுதணும். -2 ப்ளஸ் 2√2 அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் 2√2. எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் எது நமக்கு வேண்டிய வேல்யூ அப்படின்னு கேட்டால் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க? -1 6ன்னு கொடுத்துருக்கா, -1 6ன்னு கொடுத்துருக்கேன். இன்டர்வல் வந்து -1 6, இதுக்கடையில் தான் இந்த நம்பர் இருக்கும். இது -2 மைனஸ்னால் மைனஸோட பெரிய நம்பர் ஃபுல்லாக இங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த நம்பர் இருக்காது. இல்லை எல்லாமே நெகட்டிவ்லாம் இங்கிட்டு 0, இங்கே 1 அப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் இதில் பாருங்கள் 2√2ங்கிறது ஒரு பெரிய நம்பர், 2 விட பெரிய நம்பர். 2 √2 பெருக்குன்னா 3 சம்திங் வரும், 3 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். அதோட 2 கழிச்சா ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். அப்போ இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடியது இது மட்டும்தான். இது இருக்காது, ஏன்னா இது நெகட்டிவ். -2 விட -2ங்கிறதே பெரிய நெகட்டிவில் இதில் இல்லை, இன்டர்வல் இல்லை. அதிலிருந்து இன்னும் கழிக்கும் போது இங்கிட்டு தான் போகும். அப்போ இந்த இன்டர்வல் கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? -2 ப்ளஸ் 2√2. திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -1, 6. சரிங்களா? இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ, ரெண்டாவது சப்டிஷன். அடுத்து தேர்டு சப்டிஷன். f of x is equal to √x minus x/3. x is belongs to 0, 9. Closed interval 0, 9 கொடுத்துருக்கு. இதில் what is the value of x? Tangent is parallel to x axis கொடுத்துட்டாங்க. f dash of x is equal to 0. சரியா? The tangent is parallel to x axis அது கொடுத்துருக்காங்க. therefore என்ன எழுதிக்கலாம்? f dash of x is equal to 0. இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும். f of x is equal to என்னது? √x minus x/3. f dash of x √x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2√x மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/3 அப்படி தான் இருக்கும். நம்பர் டிஃபரன்ஷியேட் செய்யறோம்னா வெறும் தனியாக நம்பர் வரும்போது தான் 0. அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் √x என்னதுன்னா 1/2√x. சரிங்களா? இது ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஷியேஷனில். அப்போ √x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2√x மைனஸ் x டிஃபரன்ஷியேட்னா 1/3. இங்கே என்ன பண்ணணும்? f dash of x is equal to என்னது? 0. சரிங்களா? parallel to x axis. அப்போ 0 is equal to 1/2√x minus 1/3. இப்போ -1/3 இந்த ஈக்குவட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் +1/3 ஆயிடும். +1/3 is equal to 1/2√x. இதை கிராஸ் பண்ணி இங்கே போயிடணும், இது இங்கே வந்துடணும். அப்போ 2√x equal to 3ன்னு வருமா? அப்போ 2√x is equal to 3. இந்த இருக்கு இல்லையா? 2√x into 1 2√x, 3 into 1 3 அப்போ √x is equal to என்ன கிடச்சிருக்குன்னா 3/2. 3/2 நமக்கு தேவையானது x தானே. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண வரும். இது ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் x வரும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9, இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4. 9/4ங்கிறது 0க்கு 9 கடையில் இருக்கா? இது இன்டர்வல் 0, இது 9. 9/2ன்னா பாதி, இது 9/2. இப்போ 9/4 இதுக்கு இடையில தானே இருக்குது, 9/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் போடக்கூடிய டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 9/4 பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 0, 9. ஓகே ஸ்டூடெண்ட்.